போய் அம்மா கொண்டு வர உடனே சீக்கிரமா ரெடி அம்மா மரங்க அமர்ந்திருக்கடா பாருங்க அப்படி ஓரமா கூட்டி வச்ச குப்பை மாதிரி அள்ளி போட்டு தாங்க ஓரமா உட்காரு ஆமா ஆமா ஓ சாமி மன்னவா பாப்பாடி நந்தவனம் ஓடோடு சென்று மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கி வெற்றி வேறு பாரிசதம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான நறுமணங்களை கொண்டு வந்து தாங்கள் பார்த்து பண்டிதால் கழுவி என் பட்டாடை அறுதுபட்டி கொண்டு வந்திருக்க மலர்களை குவியலாக கொட்டி ஓடாடி வந்து சேர்ப்பாய் மன்னரா தேவரம்பையன் பாட அடி தெருவாய் அரிசிகள் மாதோ அடிமேவியமாடுவோதோ நீ விளங்கிடு கண்ணியோதோ நீ தாவிய என்னிடம் வந்தாய் அடி தாவிய என்னிடம் வந்தாய் நீ சத்தமரை போல அடிய மகமகராசியமாய் என்றைக்கு உண்டு
தரப்பட்டாரு வேலை கொடுத்தது இந்த பல்லனுடைய ஆச்சா சொல்றீங்களே என்ன காரணம் எதுக்கு சிரிக்காதடா அதை பத்தி சமாச்சாரம் யார் என்று கேட்கின்றார் சமாச்சாரம் யார் சித்தப்பா மக்களாகிய ஐவராஜாக்கள் நமக்கும் வீணா போன பாண்டவர்களை இனி விடக்கூடாது என்று சூதாடினேன் பறித்து 12 வனம் அச்சாத வாசத்தில் இவர் ராஜாக்கள் என்று தெரிந்தார் மீண்டும் நான் 12 ஓட்டுவேன் அப்படி இருக்கின்ற நேற்றோடு 12 முடிந்தால் அச்சாதவாசம் பிறக்கின்றது அதனால் மாமாவை கேட்ட போது பாண்டவர்கள் இருந்து போய்விட்டார்கள் பாண்டவர்கள் ஒருபோதும் எப்படி என்றால் மேல் வசந்த மலர் கூட்டிட்டாலும் பதி கதிரவான் குசைமாறி நடந்திட்டாலும் நதியாகடல் நீர் வற்றிய போது பலமுடைய கிரிமலையை தந்திட்டாலும் பாண்டவரை பாதுகாக்க பரந்தாமன் இருக்கின்றார் ஒருபோதும் அவர் இருந்திருக்க மாட்டார்கள் அப்படி என்று சொல்ல இருவர்களுக்கு சண்டை யார் யாருக்கு சகலிக்கு விஸ்வாசாருக்கு சண்டை நேர்ந்து விட்டது உங்க சண்டையை நிறுத்துங்க அப்படி என்று தெரிவித்து நான் நேர்முனையாகவே படைகளை கூட்டி ஆரண்யமான காரணம் சென்று ஆண்டவரை கண்ணினால் பார்த்து விட்டார் மீண்டும் 12 அப்படி உயிருடன் இருந்தால் பலவற்று போயிருப்பார்கள் மடித்து விட்டு அப்படி இருந்திருந்தால் பங்காளிக்கு செய்யக்கூடிய ஈமக்கடனை செய்து விடலாம் அப்படி என்று ஆரண்யமான கனக போக வேண்டும் உடனடியாக சென்று வாருங்கள் பண்ணா அப்படி இந்த ஏண்டா எந்த நாளும் அவன் பொண்ணுதான் அடிச்சுக்குவான் கல்யாணம் பண்ணி 2 4 கல்யாணம் பண்ணி வைப்பான் அவன் போவான் இப்படிப்பட்ட உலகத்துல பொண்ணு காலையில உலகத்துல என்ன பண்ணுதுன்னா ஆமா அதுக்கு அப்படி இருக்கும் மண்ணுக்கு அடி பாண்டவர பரவ பேசுறோம்
இந்த நாடு யாருக்கு சொந்தம்? நமக்கே சொந்தம். அவள் யாரு? என் பொண்டா என்னடி ஆண்டவருக்கு அவருக்கு ரெண்டு பத்துமா உங்க பாத்து மட்டும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு புரியல? என்னடா சார்? நான் மந்திரி பொண்டாட்டி தேவையா சொன்னேன். கேளு காலைல கூட நடந்து வந்தா 200 ரூபாய் பணம் கொடுத்து கேட்டேன். போயிட்டு அந்த திருட்டு தேவையை தடுக்க. ஆமா கொண்டாட்டி அதற்கு அவ்வளோ திட்டம். அப்படியா? சரி சரி. ஆமா என்ன சொன்னா ஆமா ஆமான்னு ஆண்டவரை பற்றி புகழாக பேசுகிறாங்க. நான் ஏதோ என் மனுஷன் தான் கேட்க முடியல. ஒப்பனுக்கு கட்டி தெரிஞ்சிருந்தா தானே உனக்கு புரிஞ்சிருக்கும். யாருக்கு? அவன் என்ன சொல்றான்? என் பொண்டாட்டி 200 ரூபா பணம் கேட்டேன். அப்போ உன் பொண்டாட்டிய கையை காட்டி காட்டி கேட்கலாம். தயவாட்டி எப்படி பொருள் என் பொண்டாட்டி கையை காட்டி காட்டி பேசுறேன். நான் கவனிக்கலையா இத? அரை போய் ஜாபா பேச்சு கேட்காத. எப்பவுமே ஜாபா பேச்சு கேட்காத. அப்பா முதல்ல குடிக்காத. ஐயோ 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 பொண்டாட்டிய வச்சானே. போயும் போயும் மகாராஜா அம்மால போய் போயான்னு சொல்லி தேவையா முண்டா கேளு கேளு. இவங்க அம்மா எப்படி தெரியுமா? இவங்க அம்மாவுக்கு மாங்கல் தோசை இருந்துதான். மாங்கல் தோசை எங்க அம்மா வந்து நீ சொன்ன அவளுக்கு தெரியாது தெரியாது. நீ சொன்ன அந்த தேவட புண்ணுக்கு தெரியாது.
அவன் அடிக்கிறான் அவங்கிட்ட போய் காட்டுற இல்லையா எத்தாபடுத்த வேண்டும் என் தாயை மீவாக பேசிக் கொண்டிருக்கிறார் இவளை விடக்கூடாது கொள்ளாது பாரடி கொள்ளாது பாரடி சரியா ஆமா பத்மாசுரன் தொடாம ராவணேஸ்வரன் கொடுத்து மாபிள சக்கரவர்த்தி கையாப்படி நீட்டனாவே தனமாகப்பட்டது ஏராளமாக குவிந்துவிடும் அண்ணாவாக கடனாகப்பட்டவர் அந்த தானத்தை அள்ளி தானா தர்மம் செய்வார் மாறி விடுவார் திறமையை புரிந்து விட்டால் கையால வச்சனா போதும் அதை உள்ள விடுவேன் ஆமா அது நிறைய அப்படியாப்பட்ட ஆளை கொடுத்து என்னடி அடிபட்டு உடப்பட்டு சாவாங்க என்ன சொல்றேன் தாலி கட்ட புருஷன் ஆமா தடுத்து நிறுத்தி பாப்போம் ஏன்னா புருஷன் போன ஒரே போக்குதான் காலையில காலையில 2500 சொற்கள் சொல்லிருக்கேன் அவர் இருந்தால் நமக்கு
இருந்தா நமக்கு என்ன செத்தா நமக்கு என்ன சொல்றேன் நம்ம இவ்வளவு பெரிய பரம நாடு இருக்கு இருக்கு நகர் நிறைய இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 2 பிள்ளை தான் பெற்றிருக்கோம் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை வெற்றிகை லட்சம் பாரு லட்சம் அவங்க 2 பிள்ளை தான் பெற்றிருக்கோம் ஒண்ணு பண்ண பாடல பெரிய இன்னும் 5 பிள்ளை தான் பெற்றுக்கிறேன் அதுல மாமா வேணாம் சண்டி போகணும் வேண்டாம் ஆமா அது பாதாகி சென்றாடி வாடி உன்னை மாற்றி வந்து